ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நான் கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ க்ளீன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய எறும்புங்க வருங்க. இந்த வெயில் சீசனில் இவங்களுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குதுன்னே தெரியாதுங்க. படப்படையாக வந்துடுறாங்க, தனித்தனியாகவும் இருந்துக்கிறாங்க. ஒரே இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க தனித்தனியாக ஒரு ஆர்மியை செட் பண்ணி ஒரு பக்கமாக இருந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு பொருளை ஒழுங்காக வைக்கவே முடியாது நம்மளால். ஸோ இவங்கள காலி பண்ணணுன்றதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் புது முயற்சியில் வந்துட்டேங்க. ஸோ எங்கள் மாமியார் பொடி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வருஷம் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அதை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிக்கு ஆக்சுவலாக முள் குச்சி தாங்க. இது நம்ம வீட்டு சைடில் ஏதாவது மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி இந்த ஒரு குச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்னொரு குச்சி எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் க்ளீன் பண்ண வந்த ஒரு அக்கா கிட்ட சொல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எறும்பு பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க. அது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன துணியில் அதை கொட்டி நம்ம டைரெக்டாக தூவாமல் இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது நீட்டாக இருக்கும். நான் அதை டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபில் இருந்த எல்லா பாத்திரமும் எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டேங்க. தொடச்சிட்ட பிறகு தான் அதுக்கப்புறமா தான் நான் பொடியே அங்கே தட்டி விட்டனே. எல்லா இதுவும் போயிருச்சு, எறும்பும் போயிருச்சு. ஸோ மறுபடியும் நம்ம பாத்திரங்களெல்லாம் அங்கே அடுக்கி வைக்கணும், மசாலா டப்பாஸ்லாம் அங்கே அடுக்கி வைக்கணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த இடத்துல நல்லா ஏற்கனவே போட்டிருந்து எறும்பெல்லாம் செத்துருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த ஷீட்டு போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நமக்கு எறும்பு வந்தது அப்படின்னா வராமல் இருக்கும். ஸோ இந்த ஷீட்டை ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன், அதை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ நான் இந்த டப்பு ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சரி, நான் ஆல்ரெடி இந்த ரோஸ் கலர் டப்பாவில் தான் இந்த பாத்திரங்களெல்லாம் ஏற்கனவே அடுக்கி வச்சுருந்தேனே. அதாவது நம்ம யூஸ் பண்ணாத டிஃபன் பாக்ஸு டப்பா இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா புதுசாக வாங்கியிருக்குமே, அதில் போட்டு வச்சு பார்க்கலாம், இடம் எப்படி ஸ்பேஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தமாக சரியவே இல்லைங்க. ஸோ மறுபடியும் நான் அதே டப்பில் போட்டு ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சிட்டேங்க. ஏன்னா இது ஸ்பேஸ் அடைக்குது, ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே வச்சு பார்த்தேன். ஜஸ்ட்டு நான் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஒன்றும் கன்வீனியண்ட்டாக இல்லை. அந்த இடத்துக்கு இந்த ரோஸ் கலர் டப்பா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் பாத்திரம் தேய்ச்சி போடுறதுக்காக வாங்கியிருந்தது, வீடு கட்டின அதாவது குடி வந்த புதுசில். ஆனால் நான் அதுக்காக யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நான் ஸ்டாண்டு வாங்கினதுனால நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு, அதாவது யூஸ் பண்ணாத திங்ஸை போட்டு வைக்கிறதுக்காக நான் இந்த டப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், அந்த செல்ஃபில் நான் வைக்கிறேன், அதுக்காகவே கச்சிதமாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் அதையும் வச்சுட்டு டப்பு நான் தூக்கிட்டு போய்ட்டு வெளியில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேலையாக நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறது. அடுப்பு நான் டீப் க்ளீன் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் லீவுங்கிறதுனால அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேடைக்கு மேலே இருக்கிற சுவர், நம்ம எப்போவுமே இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது சுவரோடு சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன தான் வைப் பண்ணியிருந்தாலும் அங்கே எண்ணெய் பிசுக்கு ஒரு மாதிரி சொரப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நார் வச்சு நம்மக்கிட்டே இருக்கிற விம் ஜெல் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பிசுபிசுப்பு தன்மை அது எல்லாமே போயிடும். ஸோ நான் இந்த நாப் இருக்கு பாருங்கள் அடுப்பில், இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஆக்சுவலாக வாஷ் பண்ணி. எனக்கு அது திருகவே கூட கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் ப்ரஷ்ஷு வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோன்னா அதில் அழுக்கு போயிடும்னு நினச்சி நான் தேய்க்கும்போது அது எனக்கு அழுக்கு போன மாதிரியே தெரியல.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, எல்லா நாபுமே கழட்டிட்டு, அதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு இந்த மாரி தேய்க்கும்போது, ஓரளவுக்கு நீட்டா இருந்தது. இருந்தாலுமே எனக்கு திருப்தியே இல்ல. தேய்ச்சு தேய்ச்சு பார்த்தா ஒரு மாரி அந்த சொரசொரப்பும், பிசுபிசுப்பு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. ஸோ நம்ப ஆஸ் யூசுவல் அந்த கம்பி நார் இருக்கு இல்லையா? அதிலேயே வச்சு நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிட்ட பிறகு சுத்தமாயிருச்சு. ஸோ என்னதான் நம்ம வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணாலுமே, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி கம்பி நாரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாரி வாஷ் பண்ணும்போது சுத்தமாயிடும். இந்த ஜன்னல் பாருங்க, ஏற்கனவே நான் இந்த ஜன்னல் கிட்ட வந்து ஒரு பழைய ஸ்டாண்டு, பாத்திர ஸ்டாண்டு. அது எங்க மாமியாருக்கு வாங்குன ஸ்டாண்டு. ரொம்ப வருஷமா எங்க வீட்ல இருக்குது. அத நான் கொஞ்சம் கீழ இறங்குன மாதிரி கட்டி வச்சிருந்ததுனால, மாட்டி வச்சிருந்ததுனால, ரொம்ப கீழ இருந்துச்சு. எனக்கு ஜன்னல வந்து ஃபுல்லா தொடைக்கவே முடியாம இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ஹூக்கு கொஞ்சம் மேல தூக்கி போட்டுட்டு, ஹூக் இருக்கு இல்லையா? அத தூக்கி மேல போட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் மேல ஏத்துனோனே, ஜன்னல் ஃபுல்லா எனக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைச்சது. ஸோ அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா, அந்த இடம்லாம் நம்ம வந்து க்ளோஸ் ஆகி மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா, அழுக்கு ரொம்ப சேர்ந்துருக்கும். ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வந்துட்டேன். பாத்திரம் தேய்க்கும்போது நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். வகை வாரியாக பிரித்து பெரிய பாத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சின்னதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துருவேன். யாருக்கெல்லாம் இந்த பாத்திரம் தேய்க்கிறதுல இட்லி பாத்திரமும் இட்லி துணியும் துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். இதனாலேயே நிறைய பெண்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தோசை அதுதான் ஈஸி, கழுவுறதுக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போயிடுவோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இட்லி எல்லாம் சுட்டு எடுத்துட்ட பிறகு அந்த சூடு தண்ணியிலேயே நம்ம வந்து அந்த துணி இருக்குது இல்லைங்களா, இட்லி துணி, அதை அதுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா அழுக்குமும் எல்லாம் அந்த ஒட்டிகிட்ருக்கிற இட்லி பிசிறு இல்லாமல் நமக்கு க்ளீனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், எங்களோட இட்லி துணி எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது துணி ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சோப்பு ஜெல்லோ இல்லை சோப்போ போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா நம்ம இந்த மாதிரி கையில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வெயிலில் கொண்டு போய் போட்டோம்னாலே துணி நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வந்து சோப்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எறும்பு பொடி மேலே போட்டிருந்தோம், கீழெல்லாம் போட்டிருந்தோம். எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள், ஒரு எறும்பு கூட இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஸோ என்ன தான் நம்ம எறும்பு பொடி போட்டு இப்படி நீட்டாக இந்த டைம் வச்சாலுமே நெக்ஸ்ட் டைம் அது எப்படி தான் மூக்கு வேர்த்து வரும்னே தெரியாது. மறுபடியும் அதே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய சோப்பு ஜெல்லு வந்து நான் ஃபேப் தான் வாங்கியிருக்கேன், 99 ருபீஸ். ஆல்ரெடி இந்த கண்டெய்னர் வந்து 150 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு பேக்கில் வாங்கி இந்த மாதிரி எம்டி கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 ருபீஸ் நமக்கு மிச்சமாகும். நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாத்திரங்களும் கழுவி எடுத்துகிட்ட பிறகு எல்லாத்தையும் ஸ்டாண்டில் அடுக்கி வச்சு இந்த பாத்திரத்தை இங்கே கமுத்தி வச்சுருக்கேன். காஞ்சோடனே எடுத்து கீழே ஒரு கூட பெரிய பாத்திரங்கள் போடுறதுக்கு வச்சுருக்கேன், அதில் வச்சுருவேன். இங்கே பாருங்கள், அன்றைக்கி நான் வந்து ஆஃபரில் இந்த மேட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அது செல்ஃபுக்கு போடுறதுக்கு பத்தாமல் போயிடுச்சு. அடுத்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ஸ்டாண்டுக்கு கீழே வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஜன்னலில் நம்ம அந்த பாத்திர ஸ்டாண்டை மேலே ஏற்றணுன்னு ஜன்னல் எவ்வளோ ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்த பிறகு நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பொருளெல்லாம் பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் இப்படி தான் அடுக்கி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் யூஸ் பண்ணணுங்க. இது வந்து என் பசங்களோட லஞ்ச் டவல் தான். ஸ்கூல் முடிஞ்சதுனால நான் கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எறும்பு பொடியை நான் இந்த மாதிரி ஓரமாகவே வச்சுக்கிறேங்க. ஏன்னா அதுங்க எறும்புங்கள்லாம் வராமல் கொஞ்சம் தடுக்கும்ன்றதுக்காக நாங்கள் அந்த மூட்டையை அந்த இடத்துலையே வச்சுருக்கேன். ஸோ கிச்சன்லாம் ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரேயில் நம்ம வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும், கஜமுஜான்னு இல்லாமல். இந்த மாதிரி ஒரு கொக்கி வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பேக் இந்த மாதிரியெல்லாம் அங்கே இங்கேன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் மோர் தென் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.